நாம் ஏன் தீபாவளி கொண்டாடுறோம்? தீபாவளின்னா நமக்கு வந்து பண்டிகையிலேயே ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தது வந்து தீபாவளி. அது ஏன் கொண்டாடுறோம்? அதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. அதாவது நரகாசுரனை வதம் பண்ணிய நாள் வந்து தீபாவளி திருநாள். அன்னைக்கு தான் கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணுகிறார். இவரை எப்படி வதம் பண்ணுறாரு, இது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது கம்சனை வந்து கிருஷ்ணர் வதம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் வந்து மதுராபுரியை கம்சனுடைய தந்தையாகிய உக்கிரசேனன் ஆண்டு வருகிறார். அப்போ இவங்க வந்து ரொம்ப வருஷமாக 14 வருஷம் இவர் வந்து பிருந்தாவனத்திலேயே இருந்ததுனால தேவகிக்கும் வசுதேவருக்கும் இவர் பிள்ளையாக இருந்து வளரலை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நந்தகோபர் வந்து பிருந்தாவனத்துக்கு போயிடுறாரு. கிருஷ்ணரும் பலராமனும் தேவகிகிட்டேயே இருக்கிறாங்க. தேவகியும் வசுதேவரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க. சாந்தீபினி முனிவர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து கிருஷ்ணருக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்புகிறாங்க. அனுப்பி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்கிறார். அஸ்திர பயிற்சி எடுத்துக்கொள்கிறார். எல்லாத்தையும் இது பண்ணி பெரிய ஆளாக வளர்ந்துடுறாங்க. பெரிய ஆளாக வளர்ந்தபோது ஜராசந்தன் என்ற மன்னனுக்கு வந்து கண்ணன் மேலே கிருஷ்ணர் மேலே வந்து ரொம்ப கோபம். ஏன்னா அவர் தான் வந்து கம்சனை வந்து வதம் பண்ணியது. அதனால வந்து கோபம். எதுக்காக ஜராசந்தனுக்கு வந்து கம்சனை வதம் பண்ணிதான் கோபம் வருது அப்படின்னா, ஜராசந்தனுடைய பொண்ணுகளைத்தான் கம்சனுக்கு வந்து மணமுடித்து கொடுத்துருந்தது. அதனால தன்னுடைய பிள்ளைகள் வந்து இப்போ கம்சன் இறந்ததுனால ரொம்ப வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிருஷ்ணர் மேலே வந்து மதுராபுரியை நோக்கி படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து வந்து அப்போ வந்து இவங்கெல்லாம் வளர்ந்து வாலிபர்கள் ஆயிட்டாங்க. அதனால வந்து ஜராசந்தனை எதிர்த்து கிருஷ்ணரும் பலராமனும் போர் புரிகிறாங்க. இவங்க வந்து ஜராசந்தனுடைய படை வந்து மிகப்பெரியது. மதுராபுரியருடைய இருக்கக்கூடிய படை வந்து சிறியது. இருந்தால் கூட கிருஷ்ணர் கொடுத்த ஊக்கத்தினாலும் ஒரு தைரியத்தினாலும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மிக திறமையாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ஜராசந்தனை வந்து தோக்கடிக்க செஞ்சு அவன் துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டு இப்போ இப்படி துரத்தி விட்டு அவன் எப்படி சும்மா இருப்பான்? அவனுக்கு வந்து கடுப்பு, நம்ம மருமகனை வந்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து ரெண்டு சின்ன பசங்க நம்ம மருமகனை கொல்றதா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் வந்து மறுபடியும் படையெடுத்து வர்றாங்க. இவர் வந்து முதல் தடவை வந்து ஜராசந்தனை கொல்லாமல் அப்படியே விட்டுறாரு. தோத்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. விட்ட உடனே இவன் வந்து மறுபடியும் சண்டைக்கு வர்றான். சண்டைக்கு வந்து இப்படியே வந்து தொடர்ந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. மதுராபுரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து போர்னு சொல்லிட்டு மனக்களைப்பு அடைகிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படிலாம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் போராக இருக்கே அப்படின்னு சொன்னோடனே இது கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டு அவர் அண்ணாட்ட சொல்கிறாரு, அண்ணா நம்ம வந்து மக்கள் எல்லாம் களைப்படைந்து விட்டார்கள், அதனால வந்து நம்ம வந்து வேற ஊர் மாறி போனால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு துவாரகையை செலக்ட் பண்ணி விஸ்வகர்மாவை வச்சு அங்கே ஒரு நகரத்தை நிர்மாணித்து அந்த நகரத்திற்கு முன்னே உக்கிரசேனனையே மன்னனாக்கி இவங்க எல்லாம் யாதவர்கள் எல்லாருமே இங்கே துவாரகைக்கு போகிறாங்க. துவாரகைக்கு போன பிறகு கிருஷ்ணருக்கு வந்து விதர்ப்ப நாட்டு மன்னனுடைய மகளாகிய ருக்மிணியையும் ஜாம்பவானுடைய மகளாகிய சத்யபாமாவையும் திருமணம் முடித்து வைக்கிறாங்க. திருமணம் முடித்து கல்யாணம் நடந்து அவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற காலத்தில் வந்து இந்திரன் வந்து கிருஷ்ணத்தை வந்து வேகமாக ஓடி வர்றான். ஐயோ அபயம் அபயம் அபயம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது நரகாசுரன் வந்து எங்களை வந்து ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கொடுங்கோன்மைக்கு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அவனை வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணருக்கு வந்து அவன் மேலே வந்து அவனை போர் தொடுத்து அவனை வதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. இந்த நரகாசுரன் யார் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து வராக அவதாரம் எடுக்கும்போது வராகருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன். இவன் வந்து பல வரங்கள், இவனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அவனுக்கு வராக அவதாரத்தில் வந்து
வைஷ்ணவாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த அஸ்திரம் வந்து யாராலையும் எதிர்கொள்ள முடியவே முடியாது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை கையில் வச்சிருக்கிற ஒரு தைரியத்தில் எல்லாரையும் வந்து பாரு நிற்கிறான். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இவனை வதம் செய்ய வேண்டிய நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கிறான். என்ன அப்படின்னு, தன்னுடைய தாயை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சிறப்பான வரத்தை வாங்கி வச்சிருக்கிறான். அதுதான் அவனுடைய ஆட்டத்துக்கு வந்து இவ்வளவு காரணம். எந்த அம்மாவும் வந்து பிள்ளைய வந்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்கல்ல. அந்த ஒரு தைரியத்தில் தான் அவன் இந்த ஆட்டம் ஆடுறான். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இவனை வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. வதம் செய்யும்போது அந்த போர் தொடுத்து போகும்பொழுது, நரகாசுரன் இருக்கக்கூடிய நகரத்திற்கு போர் தொடுத்து போகும்போது தன்னுடன் சத்யபாமாவை கூட்டி செல்கிறார். சத்யபாமாவை எது கூட்டி செல்றாரு அப்படின்னா, சத்யபாமா தான் பூமாதேவியின் அம்சமாக இந்த இதில் பிறந்திருக்கிறாங்க. அதனால இப்போ தாயார் கையில் தான் அவனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று வரம் வாங்கியிருக்கிறான். இவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து பூமாதேவியின் அம்சம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் சத்யபாமா கிருஷ்ணரோட சேர்ந்து நரகாசுரன் மீது படையெடுக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே போய் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. சண்டை நடக்கும்போது விஷ்ணுவே கொடுத்த வைஷ்ணவாஸ்திரத்தை வந்து விஷ்ணுவாகிய கிருஷ்ணர் மீதிலே அவன் செலுத்தும் போது கிருஷ்ணர் வந்து அப்படியே மயங்கி விடுற மாதிரி விடுறாரு. அப்போ சத்யபாமாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு நீ கிருஷ்ணரையே வீழ்த்துவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்திரத்தை எடுத்து நரகாசுரன் மீது செலுத்துறாங்க. அவன் வந்து அம்மா கையில இருந்து புறப்பட்ட அந்த அஸ்திரத்தினால் விழுந்துடுறான். விழும்போது தான் அவனுக்கு ஒரு தெளிவு வருது. ஓஹோ, இந்த அம்மா தான் நமக்கு அம்மா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கிருஷ்ணருடைய காட்சி வந்து பல உண்மைகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ வந்து அவர் கேட்குறான், கிருஷ்ணா, எனக்கு வந்து நான் உன்னுடைய பாதத்தில் திருவடியில் வந்து சேர்ற இந்த நாள் நான் வந்து ஒரு கெட்டவன் வந்து வீழ்ந்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் மனம் திருந்தி உங்களை வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். கிருஷ்ணர் அவனுக்கு அந்த அருள் புரிகிறாரு. அதுதான் தீபாவளி. நம்ம வந்து ஒரு நல்லவர்கள், ஒரு கெட்டவன் வந்து மனம் திருந்தி இறைவனை சேர்ந்தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தீபாவளியை கொண்டாடுகிறோம்.